திருநெல்வேலியில் பட்டப்பகலில் ஐடி ஊழியர் கவின் ஆணவ கொலை செய்யப்பட்டார். இந்த விவகாரத்தில் கொலை செய்தவருடைய தந்தையான சப் இன்ஸ்பெக்டர் சரவணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக திருநெல்வேலியிலிருந்து எமது செய்தியாளர் ராமசுந்தரம் இணைகிறார். ராமசுந்தரம், இந்த வழக்கில் லேட்டஸ்ட் என்ன? நெல்லை கேடி நகர் பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மதிய வேளையில ஐடி ஊழியரான கவின் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டு தொடர் விசாரணை நடத்தப்பட்டது. சிசிடிவி கேமரா காட்சிகள்லாம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட போது சுர்ஜித் என்ற நபர் அந்த கவினை கொலை செய்து தெரிய வந்ததை தொடர்ந்து 6 பிரிவின் கீழே பாளையங்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து சரணடைந்த சுர்ஜித்தை சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில இன்று காலை அவர் மேலும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. உடலை வாங்க மறுத்து 4 நாட்களாக அவர் கவினுடைய உறவினர்கள் போராட்டம் நடத்தினார்கள். இந்த சம்பவம் ஆணவ கொலை, இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்ய வேண்டும், அந்த கைது செய்வதற்கு தூண்டுதலாக இருந்த எஸ்ஐ தம்பதிகளையும் கைது செய்ய வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை வைத்து தொடர் போராட்டமானது நடைபெற்றது. அமைச்சர்கள், காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தியது. அனைத்துமே தோல்வியடைந்த நிலையில தற்போது காவல்துறை உயரதிகாரிகள் ஆலோசனையானது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் சூழல்ல எஸ்ஐ சரவணன், அதாவது தமிழ்நாடு சிறப்பு காவல்படையில உதவி ஆய்வாளர் இருக்கக்கூடிய சரவணன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் உட்படுத்துவதற்கான அந்த பணிகள் காவல்துறையினர் மூலம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தற்போது அவர் கைது செய்யப்பட்ட நிலையில அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அவர் பரிசோதனைக்காக அழைத்து வரப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அப்பகுதியில் போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சரவணனுடைய மனைவியும் சப் இன்ஸ்பெக்டர், அவரையும் கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி யார் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரோ அவருடைய பெற்றோர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறாங்க. அவங்களும் கைது செய்யப்படுவாங்களா? தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அதாவது எஸ்ஐ தம்பதிகளிடம் தொடர் விசாரணை அந்த சம்பவம் நடைபெற்ற நாளிலிருந்தே நடந்து வருகிறது. அவர்கள் கொலைக்கான காரணத்துல என்ன மாதிரியான உதவிகள் செய்தார்கள் என்பது தொடர்பான விசாரணை தான் காவல்துறை மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நேற்றைய தினம் கூட அந்த கவினுடைய செல்போன் மற்றும் அந்த பெண்ணுடைய செல்போன் உள்ளிட்டவைகளை ஆய்வு மேற்கொள்வதற்காக காவல்துறையினர் முயற்சி மேற்கொண்டார்கள். அந்த பாஸ்வேர்டு இல்லாத காரணத்தினால அதை ஆய்வு மேற்கொள்ள முடியாத நிலையெல்லாம் இருந்தது. தொடர்ந்து அவர்களுக்கான அந்த தேவைக்கான என்னென்ன எவிடன்ஸ் எல்லாம் தேவையோ அவனை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில தான் தற்போது கவின் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட சுர்ஜித்தின் தந்தையான சரவணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வந்த நிலையில தான் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது அவரது தாயிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. அவரிடமும் விசாரணை நிறைவில் அவர் மீது குற்றம் உறுதி செய்யப்பட்டால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை உயரதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். தற்போது இந்த எஸ்ஐ தம்பதிகள் இருவருமே சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணை வளையத்துக்குள் அவர் வைக்கப்பட்டிருக்கிற நிலையில தொடர் விசாரணையும் காவல்துறை உயரதிகாரிகள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.